சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலர் திரு இருதய ஆண்டவருடைய விழாவின் 2ஆம் நாளிலே இந்த மாலை நற்கருணை ஆசிருக்காக நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கின்றோம். இன்றைய நாளின் சிந்தனையாக திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வசனத்தின் சிந்தனையாக இருக்கின்ற இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்கிற சிந்தனையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனை இறைவன் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான உண்மையை, நன்மையை நமக்கு சொல்லித் தருகிறது. கடவுள் எல்லா காலங்களிலும் என்னோடு இருக்கிறார், என்னோடு உடன் பயணிக்கிறார். நாம பொதுவா வாழுகிற வாழ்வு ரொம்ப எளிமையான வாழ்வாக இருக்கின்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. சாதாரண சாலை வழியே, பாதை வழியே நடக்கின்ற வரைக்கும் நமக்கு எந்த துன்பமுமே இல்லை. எப்பமாவது ஒரு தருணத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோயோ, ஒரு சாவோ, அல்லது குடும்ப சிக்கல்களோ, குடும்ப சுமைகளோ, பொருளாதார சுமைகளோ, தோல்வியோ, தனிமையோ, அல்லது ஒரு புரிதல் இல்லாத சூழலோ, அல்லது எதிர்காலத்தை குறித்து ஏதாவது கவலை, ஏக்கம், மன வருத்தங்கள் இருக்கின்ற பொழுதோ, ஏதோ ஒரு வகையில துன்பம் வருகின்ற பொழுது நம்முடைய பாதையிலே பார்வை மங்கி போய்விடுகிறது. எதிரில் இருக்கிறது என்னன்னு தெரியல, எப்படி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் புரியவில்லை, குழப்பமான சூழ்நிலை உருவாகிறது. இப்படி உருவாகிற நேரத்துல தான் நமக்கு வாழ்க்கையே இருண்டு போனது போல மாறுகிறது. யதார்த்தமான பயணத்துல கண்டிப்பாக துன்பம் உண்டு. துன்பம் இல்லாத பயணம் நிச்சயமாக யதார்த்தமான பயணமாக இருப்பது இல்லை. ஆனா இன்றைய நாள் சிந்தனை திரு இருதய ஆண்டவர் வழியாக நமக்கு தரப்படுவது, எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதுல நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன். அது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும் கூட நான் உன்னோடு இருக்கிறேன், எந்த துன்பமும் உன்னை அசைக்க முடியாது என்கிற ஒரு அருமையான சிந்தனையாக இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாம் நல்ல கலர் கலரா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சம்மனசு போல பூசைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது கத்தோலிக்கர்களுக்கு பொதுவாக தேவைப்படாத ஒரு பொருள் பைபிள் தான். அவங்களுக்கு இது தேவையே படாது. புதிய ட்ரெஸ்ஸு, புதிய செருப்பு, புதிய நகை எல்லாமே கோயிலுக்கு வரும்போது தேவைப்படும். இது ஒன்றும் தான் தேவைப்படாது. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் ஏசாயா இறைவாக்கினருடைய புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதிகளில் இறைவாக்கினர் ஏசாயா அடிமையாக இருக்கின்ற இஸ்ராயேல் சமூகத்திற்கு ஆறுதல் தருகிற ஒரு செய்தியை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்வு பழைய காலத்துல கடவுளுக்கு உகந்ததான ஒன்றாக இல்லை, கடவுளை விட்டு விலகி சென்ற வாழ்வாக இருந்தது. ஆனா கடவுள் உங்களுக்கு விடுதலை தருகிறார் என்கிற ஒரு சிந்தனை. அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தனை ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது இறை வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யாவே கடவுள் ஆறுதல் சொல்லுகிற பகுதி. இந்த பகுதிகளிலிருந்து நம்ம 3 எளிமையான சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒன்று, கடவுளுக்கு நம்மை பெயரோடு அழைக்க தெரியும். ஏசாயா இறைவாக்கினருடைய அழைப்புல இருந்தே நாம பார்க்கிறோம். பொதுவாக நிறைய இறைவாக்கினர்களுடைய அழைப்புல கடவுள் இறைவாக்கினர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்ப கடவுளுக்கு எல்லாருடைய பெயரும் தெரியும், ஒவ்வொரு பேரா சொல்லி சொல்லி அழைப்பதற்கு தெரியும். அந்த அளவுக்கு கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார், நம்மோடு நெருக்கம் காட்டுகிறார், நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக இறைவன் மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நம்மோடு உடன் பயணிக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளின் சிந்தனை நமக்கு சொல்லி தருகிறது. 2வது, நாம எல்லாருமே
கடவுளுக்கு நெருக்கமானவர்கள். நம்ம எவ்வளவு பெரிய துன்பத்துல பயணித்தாலும், நாம பெரிய பெரிய ஆறுகள் வழியே நாம நடந்து போக நேரிட்டாலும், தீக்கு உள்ளால நாம நடந்து செல்ல நேரிட்டாலும், கடவுளுடைய உடனிருப்பு அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு உணர்வு உண்டு. என்னன்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் கஷ்டம். நீங்க இப்ப கோயிலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கு மனசுலயும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்யாம போனா நாளைக்கு டிஷ்ஷும் நிறைய கிடைக்கும். அதுவே பெரியவங்களுக்கு அவர்களுடைய வாழ்வியலை பொறுத்து நிறைய கஷ்டம் இருக்கும். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, முன் வீட்டுக்காரங்க, பின் வீட்டுக்காரங்க, எங்க மாமா, அத்தை எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால யாருக்குமே கவலை இல்லை, எனக்கு மட்டும்தான் கவலை மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பொதுவாகவே நமக்கு ஒரு உணர்வு உண்டு. இது உளவியல் நமக்கு சொல்லி தருகிறது. என்னன்னா, உளவியல் நமக்கு தருகிற பதிலாக இருக்கிறது என்னன்னா, உலகத்துல கஷ்டம் இல்லாத ஆளே கிடையாது, இவங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி நாம யாரையுமே பிரிச்சு வைக்க முடியாது. ஒருவேளை நமக்கு கவலை இல்லை அப்படின்னா நம்மளையும் புனிதராக்கிடுவாங்க. ஒரு சைட்ல சுரூபம் செய்து வச்சு புனிதரேன்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி போட்டு திருச்சபை இறை வேண்டல் செய்ய தொடங்கிவிடும். அதனால உலகத்துல எல்லாருக்குமே கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு. ரெண்டாவது, நம்ம மனசுல இருக்கிற இன்னொரு புரிதல் என்னன்னா, இந்த கஷ்டம் மட்டும் மாறிட்டுன்னா நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போமா. இந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான் எனக்கு பெரிய கஷ்டம், இது மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா இனி நான் சந்தோஷமா இருப்பேன், என் வாழ்க்கையில இனி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் நினைப்போமா. அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்க ஒரே ஒரு கஷ்டம் என் வாழ்க்கையில இருந்தது, அது கடந்துட்டு இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், இனி எனக்கு கவலையே இருக்கான்னு யாராவது இருந்தா லேசா கை தூக்குங்க. சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கு, ஒரு 4-5 சந்தேகம். இருக்கீங்களா யாராவது? இல்ல, என் கண்ணு கேட்டுனவர். எனக்கு கொஞ்சம் சுகர் உண்டு, இந்த கோயிலுக்கு கடைசி வரைக்கும் தெரியுது, அதுக்கு வெளியில யாரும் கை தூக்குனது மாதிரி இல்லை. அப்போ நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துன்னா அது தீரும் 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 நினைச்சு அது தீர்ந்த உடனேயே கொஞ்ச நாள் கழிச்சு, இல்ல கொஞ்சம் மாசம் கழிச்சு, இல்லைன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னொரு கஷ்டம் வந்துடும். கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும், கஷ்டம் ஒரு காலம் நிக்காது, அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால கஷ்டத்தை பார்த்து நாம மனம் உடைந்து போகக்கூடாது, நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. கடவுள் என்னோடு இருக்கிறார், எல்லா காலங்களிலும் இருக்கிறார். நான் தண்ணீரின் நடுவே நடந்து சென்றாலும் அல்லது தீயின் உள்ளே நடந்து சென்றாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பார். அதே ஏசாயா 43ஆம் அதிகாரம் நமக்கு அந்த 1 முதல் 5 வரை உள்ள இறை வசனங்கள்ல சொல்லி தருகிறது. மூன்றாவதாக என்னன்னா, நம்முடைய மதிப்பீடு என்பது நாம் கடவுளிடத்திற்கு உரிமையவர்கள், நாம கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதிலிருந்து வருகிறது. என்னுடைய மதிப்புங்கிறது நான் அணிந்திருக்கிற உடையிலிருந்தோ அல்லது நான் வைத்திருக்கிற பொருளிலிருந்தோ அல்லது என்னுடைய செல்வத்திலிருந்தோ இல்ல என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய ஷேர் சர்டிபிகேட்ஸ், என்னுடைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், நான் வச்சிருக்கிற தங்கம், இதிலிருந்து வருவது அல்ல. மாறாக நான் கடவுளுக்கு சொந்தமானவன் என்கிற, நான் கடவுளுக்கு சொந்தமானவள் என்கிற இந்த ஒரு சொல்லிலிருந்தே வருகிறது. ஏசாயா அதே 43ஆம் அதிகாரம் நமக்கு 4வது இறை வசனத்துல சொல்லி தருகிறது. என்னுடைய மதிப்பு என்பது நான் கடவுளுடைய பார்வையில ரொம்ப 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 விலையேற பெற்றவன் அல்லது விலையேற பெற்றவள் என்பதிலிருந்து இருக்கிறது. அதனால கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கிற கடவுளாக இருக்கிறார். இன்றைய திருப்பாடல் 23 நாம சிந்தித்தாலும் நமக்கு 3 விதமான சிந்தனைகளை இன்றைய நாள் சிந்தனைக்கு ஏற்ப எடுக்க முடியும். முதலாவது சிந்தனையாக நாம் பார்க்கிறது என்னன்னா, என்னுடைய ஆண்டவர்
ஆயனாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய ஆயனாக இருக்கிறார். நான் அவரை பின்தொடர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய ஆயர், நான் அவரை பின்தொடர வேண்டும். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆயன் எனக்கு கற்றுத் தருகின்ற நல்ல வழிகளிலே நான் அவரை பின்தொடர வேண்டும். ஆண்டவர் என்னுடைய ஆயனாக இருக்கிறதுனால நான் ஆடுகளை போல உணரக்கூடாது. நான் ஆடு போல, ஆட்டுக்குட்டி போல வேலையே செய்ய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்னுடைய ஆயன் என்பது சரியான ஒரு வாழ்வியல் அல்ல. ஆண்டவர் என்னுடைய ஆயன், அதனால நான் என்னுடைய கடமைகளையும் செய்வேன், நான் கடவுளையும் பின்தொடர்வேன் என்பதுதான் நல்ல ஒரு வாழ்வியல் சிந்தனையாக இருக்க முடியும். எனக்கு இந்த உங்க பங்கு சாமியாருக்கு இன்னைக்கு நற்கரணை ஆசிரியர் வழங்க வந்திருக்கிற 3 சாமியார்களுக்கும் பூனேல ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், சிரில் டெப்ருலே அப்படின்னு சொல்லி. அவர் பிரான்ஸ் நாட்டுக்காரர். அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வாசகம் என்னன்னா, The Lord is my shepherd, so I never feel sheepish அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரின் ஆயன், அதனால நான் ஆடுகளை போல எல்லா நேரத்திலையும் உணரக்கூடாது என்று அடிக்கடி அவர் சொல்லுவார். ஆண்டவர் என்னுடைய ஆயன், அதனால நான் என்னுடைய வேலைகளையும் செய்வேன், அதே நேரத்துல ஆண்டவர் மீது நம்பிக்கையும் கொண்டிருப்பேன். இதுதான் நல்ல ஒரு வாழ்வியலாக இருக்க முடியும். இப்ப ஆகஸ்ட் மாசம் வந்தாச்சு. நிறைய பிள்ளைங்க பாடமே படிக்க மாட்டாங்க. டிசம்பர் ஹாஃப் இயர்லில நிறைய சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன உடனே வீட்டுல இருந்து ஆளு கூட்டிட்டு வான்னு டீச்சர் சொல்லி விடுவாங்க. வீட்டுல இருந்து அப்பா அம்மா போனோன்னு என்ன சொல்லுவாங்க, இன்னும் படிக்காட்டா இனி வர்ற பெரிய பரீட்சையில முழு ஆண்டு தேர்வுல இந்த பிள்ளை தோத்துரும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய படிக்க வைக்கணும்னு முயற்சி எடுப்போம். இந்த கடைசி 2 மாசத்துல அல்லது கடைசி பரீட்சைக்கு 1 வாரத்துல நிறைய பேரு முக்கிய படிப்பாங்க. ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்து நிறைய பூசை எல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க, நிறைய ஜெபம் எல்லாம் செய்வாங்க. பாஸ் ஆக முடியுமா? முடியாதா? முடியாது. ஃபாதர் என்ன சொன்னாங்க, கேள்வி எல்லாம் நிறைய கேட்கலாம், எங்க ஆளு நல்ல ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்க, எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. பாஸ் ஆக முடியாதா? முடியாது. ஒரு அம்மா அட்லீஸ்ட் தலையாட்டிதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாரூர்ல இருந்து வண்டி பிடிச்சு வந்திருக்கேன், ஒரு அம்மாவது பதில் சொல்லி இருக்கிறாங்க. பாஸ் ஆக முடியாது. வருஷம் ஃபுல்லா படிக்கணும், படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். ஆண்டவர் என்னுடைய ஆயன், அதனால நான் பாடமே படிக்க மாட்டேன், நான் வேலைக்கே போக மாட்டேன், தொழிலுக்கே போக மாட்டேன், எனக்கு எல்லாம் வீட்டுல வந்து இருக்கணும்னா நிச்சயமா நடக்காது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்துதான் ஆகணும். அந்த வேலைகளிலிருந்து நான் பின்வாங்க முடியாது. என்னுடைய பணிகளிலே எந்த சுணக்கமோ தயக்கமோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. கடவுளுடைய திட்டம் எப்படியாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இருள் சூழ் பள்ளத்தாக்குல கடவுள் நம்மை அழைத்து செல்லுகிறார், ஆனா அங்க இருத்தவில்லை. இருள் சூழ் பள்ளத்தாக்கு வழியே நம்மை நடத்தி செல்லுகிற இறைவன் நம்மை நிச்சயமாக பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை போல அருமையான ஒரு சமூகத்திற்கு இட்டு செல்லுவார். அருமையான ஒரு சமூகத்திலே நம்மை இருத்துவார் என்கிற ஒரு உறுதிப்பாடும் நம்பிக்கையும் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். 2வது, கடவுள் நம்மை நடத்தி செல்லுகிற இந்த பள்ளத்தாக்கு என்பது நிரந்தரமான இடம் கிடையாது. அது ஒரு சின்ன பாதை, ஒரு பகுதி, அவ்வளவுதான். அங்கிருந்து நம்மை கடைசியாக இன்னொரு அருமையான இடத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லுவார் என்கிற ஒரு உறுதிப்பாடு நம்பிக்கையும் நமக்கு வேணும். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல அடி கொடுப்பாங்க டீச்சர் படிக்காட்ட. எது கொடுப்பாங்க? அடிச்சு டீச்சர் பெரிய பலசாலி நிரூபிக்கிறதுக்கு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? நல்லா அடி கொடுத்தா என்னச்சியும் பிள்ளைய ஒரு 4-5 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு, இல்ல 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு நல்ல ஒரு டாக்டரோ என்ஜினியரோ கலெக்டரோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஒரு அக்கௌண்டன்டாகவோ ஆடிட்டராகவோ ஒரு பெரிய பினான்சியராகவோ ஒரு பேங்கராகவோ மாறி நிற்க முடியும். இன்றைக்கு நாம வாங்குற அடி வாழ்வின் அர்த்தம் கிடையாது, வாழ்வினுடைய இறுதி பகுதி கிடையாது, அது இலக்கு கிடையாது, அது வாழ்வினுடைய ஒரு பயணம். நாம இன்றைக்கு படுகிற சிறு சிறு துன்பங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக மாறுகிறது.
நம்முடைய வாழ்க்கையில நம்மை உடைக்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்மை உருவாக்குகிறது. உளவியல் என்ன சொல்லி தருகிறதுன்னா, the day that breaks you is the day that makes you அப்படின்னு சொல்லி, நாம என்றைக்கெல்லாம் உடைக்கப்படுகிறோமோ அந்த நாட்களில் எல்லாம் உருவாக்கப்படுகிறோம். என்றென்றைக்கெல்லாம் நாம உடைக்கப்படுகிறோமோ அந்தந்த நாட்களில் எல்லாம் நாம உறுதிப்படுத்தப்படுகிறோம். எந்தெந்த நாட்களில் எல்லாம் நாம் தவறி விழுகிறோமோ அந்தந்த நாட்களில் எல்லாம் நாம் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுகிறோம். நாம வழுக்கி விழுகிற நாட்களில் எல்லாம் நாம நடந்து செல்வதற்கு கற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை இன்றைய நாளின் மைய சிந்தனை நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக, கடவுளுடைய உடனிருப்பு இருளிலையும் நம்மோடு இருக்கிறது. அதான் இன்றைய நாளின் சிந்தனையாக இருக்கிறது. இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம்முடைய கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்கிற கடவுளுடைய உறுதிப்பாடு நம்முடைய வாழ்வியலிலே ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருகின்ற ஒன்றாக அமைய வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார், அதனால நான் எந்த துன்பத்திற்கும் அச்சப்பட மாட்டேன். இனி நாம மூன்றாவதாக மார்க்கு நற்செய்தியில 4ஆம் அதிகாரம் 35 41 வரை உள்ள இறை பகுதிகளையும் எடுத்து வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். இங்க கிறிஸ்து இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகிற ஒரு நிகழ்வை நாம பார்க்கிறோம். இங்க கிறிஸ்து இயேசு போட்ல இருக்கிறாருங்கிறதுனால அங்கே காற்றும் கடலும் இருக்காது என்பது அர்த்தம் அல்ல. கிறிஸ்து இயேசு படகுல தான் இருக்கிறார். அங்க காற்றும் கடலும் வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. இதான் நான் முதல்ல சொன்னேன், வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் துன்பம்னு சொல்லி யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உலகத்துல எல்லாருக்கும் துன்பம் உண்டு. இரண்டாவது, துன்பம் என்பது ஒரு கடந்து போகிற நிகழ்வு. இதுவும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து செல்லும் என்கிற ஒரு உணர்வை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. இது கடந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு துன்பம் வரலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு துன்பம் வரலாம். துன்பம் எவ்வளவு வந்தாலும் அந்த துன்பங்களை கடந்து செல்லுகிற ஒரு மனநிலையே நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகிற மனநிலையாக இருக்கும். அதே திருப்பாடல் 23 கடைசி பகுதியில நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் உம்முடைய இல்லத்திலே குடியிருப்பேன் என்று சொல்லி நாம கடவுளுடைய இல்லத்துல எல்லா நாட்களும் குடியிருக்கிற அளவுக்கு கடவுள் நம்மை அரவணைக்கிறார், தாங்கி வழி நடத்துகிறார் என்கிற உறுதியோட நாம் இந்த மார்க்கு நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். கிறிஸ்து இயேசு என்னோடு இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் உண்டு. ஏற்கனவே இயேசு எனக்குள்ள இருக்கிறார். திரு இருதய ஆண்டவரை நம்ம சிறு வயதிலிருந்தே தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை நம்ம பல நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக துன்பங்கள் உண்டு என்கிற ஒரு வாழ்வியல் உண்மையை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு பல நேரங்கள்ல துன்பம் வரும்போது நம்ம நிறைய கேள்விகளை கேட்கிறோம். கடவுளை பார்த்து ஏன் இப்படி, ஏன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை துன்பங்கள் வருகின்ற பொழுது மட்டுமே கேட்டு பழகிவிட்டோம். நமக்கு நிறைய வாழ்வியலின் நன்மைகள் வந்த பொழுது நம்ம கடவுள்கிட்ட கேள்வி கேட்டதில்லை. கடவுளை எனக்கு ஏன் இவ்வளவு சொகுசான வாழ்க்கை, எனக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி என்று சொல்லி கடவுளை கேள்விக்கு உட்படுத்தாதவர்கள் துன்பம் வருகின்ற பொழுது மட்டும் கடவுளை கேள்விக்கு உட்படுத்துகிறோம். அதே போட்டு, அதே மாதிரி பயணம். ஆனா காற்றும் கடலும் கொந்தளித்த பொழுது, புயல் வீசிய பொழுது எல்லாம் கேள்வி எழுக்கிறாங்க. ஆண்டவரே, மடிந்து போகிறோமே, இதுவரைக்கும் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி உமக்கு உணர்வு இல்லையா என்று சொல்லி கேள்விகள் எழுப்புகிற சீடர்களை போல நாம பல நேரங்களில் கேள்விகளை எழுப்பி இருக்கிறோம். ஆனாலும் கடவுள் தருகிற அருமையான ஒரு சொல் என்னன்னா, நீ அமைதியாயிரு. யாரை பார்த்து சொன்னாரு? சீடர்களை பார்த்து சொன்னாரா, இல்ல காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னாரா? நமக்கு தெரியாது. அப்ப சில நேரங்கள்ல கடவுள் காற்றையும் கடலையும் அடக்குவார். சில சமயங்கள்ல நம்முடைய மனங்களை பக்குவப்படுத்துவார். துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை கடந்து வாழ்வதற்கும் நம்முடைய மனங்களை பக்குவப்படுத்த இறைவன் ஏற்றவராக இருக்கிறார். நாம நம்முடைய வாழ்க்கைக்கு எடுக்கிற 3 அருமையான சிந்தனைகளாக இந்த 3 வாசகங்களிலிருந்தும் இந்த நாளின் சிந்தனையிலிருந்தும் பெற்றுக் கொள்வது என்னன்னா,
நாம நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும்போது பயத்தோட எடுக்காதுங்க. எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி, மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், ஒரு அமைதி இருக்கட்டும். பயத்துல எடுக்கிற முடிவுகள் வாழ்க்கையில சிறந்த முடிவுகளாக இருக்க முடியாது. துன்பம் வந்தா நிறைய பேர் இப்ப நம்ம பாக்குறோம், பேரை மாத்துறாங்க. போய் உடனே பேரை மாத்திட்டா இந்த துன்பம் நம்மளை விட்டு போயிரும். கடன்காரன் ஆயிட்டா மந்திரம் ஓதி சொன்னா போதும், முட்டை ஓதி வச்சா போதும், மந்திரம் சொன்னா போதும், அப்படின்னா துன்பம் மாறுமா? மாற ஒரு காலம் மாற. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ரொம்ப நல்ல நண்பர், அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். அவரு ஒரு நாள் ஏதோ பிரச்சனை, அவர் வீட்டுக்காரம்மா போய் வாஸ்து சாஸ்திரம் சரியில்லை வீடு, அதனால வீட்டை மாத்தி கட்டணும்னு வாஸ்து சாஸ்திரக்காரரை கூட்டிட்டு வந்து அவரு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மாத்த சொல்லிட்டாராம். நான் அங்க போனேன், எப்படி என்ன ஆச்சு அப்படி? அவர் சொல்றாரு, வீட்டுல கஷ்டம்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரக்காரனை கூட்டிட்டு வந்தா அவன் சிட் அவுட்டை இடிச்சு வீட்டுக்கு பின்னால வைக்க சொல்றான். வீட்டுக்கு பின்னால வச்சு அதுக்கு பேரு கொட்டகை, மாட்டு கொட்டகை, கிச்சனு இதெல்லாம் தான் வீட்டுக்கு பின்னாடி வைப்பாங்க, முன்னால வைக்க சொல்லல. அவர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாரு, ஃபாதர் இந்த வீட்டுல எல்லாத்தையும் மாத்த சொல்லிட்டாரு இவளை தவிர அப்படின்னு சொல்லி அவர் பொண்டாட்டிய கை காட்டி சொன்னார். அந்த அம்மா உள்ளே இருந்து அங்க என்ன சத்தம்னு கேட்டது. இல்ல வாஸ்து சாஸ்திரக்காரருக்கு கதையை சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அவரு சும்மா அமைதியா என்கிட்ட சொன்னாரு, பேசாம இவ்வளவையும் மாத்த சொன்னதுக்கு செலவோட செலவாட்டு இவளையும் மாத்த சொல்லி இருந்தா நான் அதை முதல்ல செய்துட்டு ரெண்டாவது இந்த வீட்டை மாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது எங்கேயோ வெளியில இல்லை. அவர்கள் நல்ல புரிதல் உள்ள குடும்பம், தம்பதி, அதனால பிரச்சனை இல்லாம போச்சு. இதுவே சாதாரண வீடா இருந்தா கடன் தொல்லைக்கு ஒரு மந்திரம், இன்னொரு பிரச்சனைக்கு இன்னொரு மந்திரம், இன்னொரு இதுக்கு இன்னொன்னு சொல்லி வாழ்க்கையில எல்லா துன்பத்திற்கும் ஏதோ ஒரு வகையில வெளியில் தீர்வுகளை தேட துவங்குகின்ற நேரத்துல உள்ளத்திற்குள்ள பயம் அதிகரித்து கொண்டே இருக்கும். பிரச்சனை என்னன்னு பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஏன்னா வாழ்வியல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. இதே ஆலந்தலை இறை சமூகம், இந்த ஆலந்தலை ஊரு 25 வருஷத்துக்கு முன்னால இருந்தது போல இப்ப இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த வீடுகள் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த அமைப்புகள் எல்லாம் மாறி இருக்கிறது. சாலைகள் மாற்றம் கண்டிருக்கிறது, இல்லங்களிலே வர்ணங்களில் மாற்றம் கண்டிருக்கிறது, இல்லங்களே நிறைய இடங்கள்ல மாற்றம் கண்டிருக்கிறது. நம்முடைய ஆலய வளாகம் எல்லாமே 25 ஆண்டுகள்ல பல மாற்றங்களை கண்டிருக்கிறது. பழைய காலத்தை போலேயே இப்போ இல்லை. இன்றைக்கு வேகமாக செல்லுகின்ற இந்த கால ஓட்டத்திற்கு ஏற்ப, இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப, இந்த நூற்றாண்டின் மாற்றத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை நம்முடைய வாழ்வியலில் அமைத்துக் கொள்ள வேண்டியதும் நிச்சயமாக கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. அதனால எந்த முடிவு எடுக்கணும்னாலும் இறைவேண்டல் செய்வோம், எடுக்கின்ற முடிவுல உறுதியாக இருப்போம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். என்னை தேடி ஒரு அம்மா மக வந்தாங்க. இந்த அம்மா என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நான் சாவ போறேன், நான் எப்படியாவது இன்னைக்கு சாவ போறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்தாங்க. வந்த நேரத்துல நான் எங்க ஆஸ்பத்திரியில அந்த அம்மாவை பிடிச்சு இந்த நர்ஸ் அக்காவை கூப்பிட்டு ஒரு குளுக்கோஸ் அடைச்சாங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபா பில்லு எங்களுக்கு ஆஸ்பத்திரி கிடைக்கும், குளுக்கோஸ் அடைச்சு போடுங்கன்ட்டு இந்த அம்மாவையும் மகளையும் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார வச்சு பேசும்போது அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு கருப்புனால ஒரு பிரச்சனை. அந்த செல்போன் எப்பவும் கருப்பு கலர்ல தான் இருக்கும், பாத்திருக்கீங்களா? பொதுவா எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கும். காலையில எழும்புனதுல இருந்து ராத்திரி உறங்க போறது வரைக்கும் இந்த வயசான பாட்டிமார் பழைய காலத்துல இந்த வெத்திலைக்கு சுண்ணாம்பு தடவுவாங்க, அதே மாதிரி எல்லாரும் எழும்பி அதை காலையில இருந்தே போட்டு தடவிட்டு இருப்பாங்க. சிலர் உறக்கத்துல எழும்பின உடனேயே அததான் தேடுவாங்களாம் தடவி, அப்பா செல்போன் இருக்கு, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லி. இந்த கருப்பு பெட்டியினால அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. அப்ப சில காரியங்கள் எல்லாம் பேசும், அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டா, நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், எங்க அம்மாட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த அம்மாவும் வந்தாங்க. பிறகு குளுக்கோஸ் எல்லாம் போட்டு முடிச்சு கதையெல்லாம் பேசி முடிக்கும். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க வீட்டுல ஜெபம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, நமக்கு இருக்கிறது போலேதான். சாயங்காலம் வந்த உடனே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டியூஷனுக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு 6 மணில இருந்து என்ன செய்யணும்?
ஜெபிக்கணும் இல்ல? எல்லா வீடுகளையும் 6 மணிக்கு ஜெபிப்பீங்க தானே? இந்த தெருளோடி சும்மா இப்ப நடந்து போயிட்டு வாங்க, எல்லா வீட்லயும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. திருவிழா நடக்கும்போது வீட்டுக்குள்ள டிவி பார்க்குது அப்படின்னு ஜன்னலை மூடி வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஜன்னல்ல இந்த ஃப்ரேம் ஒரு 7-8 செகண்டுக்கு ஒருக்கா மாறுச்சுன்னா அது சீரியல்னு அர்த்தம். ஒவ்வொரு 3-4 செகண்டுக்கு மாறுச்சுன்னா அது சினிமான்னு அர்த்தம். ஈஸியா கண்டுபிடிக்கிற நிறைய வழிமுறைகள் இருக்கு. அங்க ஏதாவது ஒரு சீரியல் பார்த்தே இருப்பாங்க. இனி இந்த அம்மாவுக்கும் அதே பிரச்சனை தான். சாயங்காலத்துல இருந்து இனி சீரியல் பார்க்கணும். அதுபோல வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு வருவாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அடுத்த நாள் உள்ள சமையல் பார்க்கணும், அடுத்து இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இப்ப நேரமே இல்லை இவங்களுக்கு. இதை கேட்கும்போது நல்ல சந்தோஷமா, ஆமா பரவாயில்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிஸி, நேரமே இல்லை போலதான் தோணுச்சு. நான் உங்கள்ட்ட சொன்னேன், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வேகமா சொன்னாங்க. அது ஒரு 23 செகண்ட்ல சொல்லி முடிச்சுட்டாங்க. அது பிறகு அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்ல சொன்னேன். அது ஒரு 17 செகண்ட்ல முடிச்சுட்டாங்க. ரெண்டையும் கூட்டுனா ஆக 40 செகண்ட் தான் வருது. இந்த 40 செகண்ட் ஜெபத்தை கூட குடும்பமா சேர்ந்திருந்து செபிக்க முடியலன்னா இந்த கருப்பு பிரச்சனை உங்களுக்கு இன்னும் வரத்தான் செய்யும். இதை செய்தா உனக்கு கொள்ளாக்கா, இல்லைன்னா உனக்கும் மோசம், உன் பிள்ளைக்கும் மோசம், ஸ்டீபனுக்கும் மோசம்னு சொன்ன. ஸ்டீபன் வந்து அவருக்கு, அவங்க வீட்டுக்காரருக்கு பேரு ஸ்டீபன். இவருக்கும் மோசம், உனக்கும் மோசம், இந்த பிள்ளைக்கும் மோசம். நீங்க 3 பேருமே டெய்லி இருந்து 40 செகண்ட் குறைந்தபட்சம் இந்த ஜெபத்தை சொல்லி பழகுங்க. நீங்க நேரத்தை கூட்டுறது, ஜெபத்தை கூட்டுறதெல்லாம் பிந்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபமே நம்முடைய வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க காவலாய் இருக்கிறது. 3ஆவதாக நமக்கு இன்னொரு முக்கியமான சிந்தனை இருக்கிறது. கடவுள் என்னை இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல வழி நடத்துகிறார். அதுபோல நானும் என்னுடைய சகோதர உறவுகளை அவர்களுடைய வாழ்வியலின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலிருந்து காப்பாற்ற, அந்த இருள் சூழ் பள்ளத்தாக்கில வழி நடத்துவதற்கான அழைப்பும் இன்றைய வாசகம் நமக்கு தருகிறது. எது? கடவுள் நம்மை பாதுகாப்பது போல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை பாதுகாப்பதற்கான அழைப்பும் இன்றைய சிந்தனை வழியாக நமக்கு தரப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல தொடக்க நூல்ல காயின் ஆபேலுடைய நிகழ்வுல ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னு போட்டான். யாரு? காயின் ஆபேல கொன்னு போட்டான். ஆபேல் செத்த பிறகு கடவுள் காயின் என்ன கேட்டாரு? உன்னுடைய தம்பி ஆபேல் எங்கே? அவனுடைய இரத்த குரல் கீழே இருந்து மேல் நோக்கி என்னை கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறது, நீ அவனுக்கு என்ன செய்தாய் அப்படின்னு கேட்ட உடனே காயின் கடவுளுக்கு சொன்ன பதில் என்னன்னா, எனக்கு இப்ப என்ன தெரியும், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? am I his keeper அப்படின்னு கேட்டான். நான் தான் அவனுக்கு காவலாளியா, நான் தான் அவனுக்கு பாதுகாப்பாளனா, நான் தான் அவனை கையை பிடிச்சிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு வேலை இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. இப்படி கடவுள்கிட்ட நாம பதில் சொல்ல முடியாது. இவன் பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டாங்களே, திருவிழாவுக்கு இறைச்சி வாங்க முடியாம கஷ்டப்பட்டாங்களே, நீ என்ன செய்த அப்படின்னா, எனக்கு இப்ப இங்க இதான் வேலை, எனக்கு துணி எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை, எனக்கு இறைச்சி வாங்கி சமைச்சு என் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? அப்படி நாம கடவுள்கிட்ட பதில் சொல்ல முடியாது. கடவுள் நம்மையும் அவர்களையும் படைத்திருக்கிறார். ஒரே இறைவன் ஒரே இறை சமூகத்தை, மனித குலத்தை படைத்திருக்கிறார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் இறை வசனத்துல கடவுள் மனிதர்களை தனது சாயலிலே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். படைத்த இறைவன் மனிதர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு நடத்துங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான அழைப்பையும் தந்திருக்கிறார். அப்போ கடவுள் எப்படி நம்மை வழி நடத்துகிறாரோ அதுபோல நாமும் மற்றவர்களை வழி நடத்துவதற்கான எல்லா நன்மை தரங்களையும் நம்முடைய உள்ளங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அருமையான சிந்தனையை நாம பெற்றுக்கொள்கிறோம். முடிக்கிறதுக்கு முன்னால 2 ஒப்புமைகள். ஒரு பெரிய தேரும் அந்த ஒரு பஞ்சாயத்துல உள்ள குப்பை வண்டியும் ரெண்டும் ஒரு நாள் சந்தித்து கொண்டது. ஒரு தேரும் ஒரு குப்பை வண்டியும் சந்தித்து கொண்டது. இந்த தேரும் குப்பை வண்டியும் எதிரெதிரே வந்து நேராக நின்ற பொழுது இந்த குப்பை வண்டி தேரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது.
எப்பா நம்ம 2 பேருமே ஒரே மெட்டீரியல்ல செய்தவங்க தான், உன்னையும் மரத்துல தான் செய்திருக்காங்க, என்னையும் மரத்துல தான் செய்திருக்காங்க. நீயும் ரோட்ல உருண்டு வார, நானும் ரோட்ல உருண்டு வாரேன். இருந்தாலும் உன்னை விட நான் சில சமயம் வேகமா போறேன், நீ மெதுவா போற, நான் வேகமா போறேன். முறைப்படி என்னதான் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்கணும். ஆனா என்ன பார்த்தா எல்லாரும் குப்பைகளை அள்ளி வீசுகிறார்கள். ஒன்ன பார்த்தா மட்டும் செருப்பை கலத்திட்டு வெறுங்காலோடு நின்று கையெடுத்து கும்பிடுகிறார்களே, ஏன் என்று கேட்டது. தேர் என்ன சொல்லிச்சுன்னா, ஏன்னா எனக்குள் இறைவன் இருக்கிறார், உனக்குள் குப்பை இருக்கிறது. எனக்குள் இறைவன் இருக்கிறார், உனக்குள் குப்பை இருக்கிறது. நாம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எழும்பின நேரத்திலிருந்து இரவு தூங்க செல்லுகின்ற வரை நமக்கு முன்னால பல விதமான தெரிவுகள் வைக்கப்படுகிறது. நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நாம குப்பை வண்டியாவும் மாறலாம். நிறைய குப்பைகளை, நிறைய எதிர்மறையான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திற்குள்ள போட்டுக்கிடலாம். காலையில அலாரம் அடிக்கும் தெரியுமா? 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்ச உடனே இப்ப அலாரம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒண்ணு, அலாரம் அடிச்ச உடனே எழும்பி எல்லா வேலையும் செய்யலாம். இல்லைன்னா அலாரம ஒரு தடவை ஸ்னூஸ்ல போட்டு உறங்கலாம். 10 நிமிஷம் உறங்கிட்டு மறுபடியும் அடிக்கும், மறுபடியும் ஸ்னூஸ் போட்டு அப்படி ஒரு 3-4 தடவை ஸ்னூஸ் போட்டு 5:30க்கு எழும்பலாம். எழும்பி நம்ம வேலையை செய்யலாம். இல்லைன்னா ஸ்னூஸே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அலாரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 7:30-8 மணிக்கும் எழும்பலாம். 5 மணிக்கு அடிக்கிற அலாரமுக்கு 5 மணிக்கே எழும்பலாம், அல்லது 5:30க்கும் எழும்பலாம், அல்லது 7:30க்கும் எழும்பலாம். எல்லா விதமான தெரிவுகளும் நமக்கு முன்னால இருக்கிறது. 5 மணிக்கு எழும்புனா என்னெல்லாம் நன்மை நடக்கும், என்னெல்லாம் தீமை நடக்கும் நமக்கு தெரியும். 5:30க்கு எழும்புனா என்னெல்லாம் நன்மை நடக்கும், என்னெல்லாம் தீமை நடக்கும்னு நமக்கு தெரியும். 7:30 மணிக்கு எழும்பினாலும் என்னெல்லாம் நன்மை நடக்கும், என்னெல்லாம் தீமை நடக்கும்னு நமக்கு தெரியும். நாம எதை தெரிவு செய்கிறோம்? நாம தேர்களாக மாற இறைவனை நம்முடைய உள்ளத்திற்குள் ஏற்று வலம் வர விரும்புகிறோமா, அல்லது குப்பைகளை சுமக்கின்ற குப்பை தொட்டிகளாக மாறி நம்முடைய வாழ்வை, நம்முடைய தலைமுறையினரின் வாழ்வை, நம்முடைய சந்ததியினருடைய வாழ்வை நாம அதே போல குப்பை தொட்டிகளாக மாற்ற விரும்புகிறோமா? இறைவன் நம்மோடு இருக்கிறார். எனவே தேர்களாக மாறுவோம், இறைவனை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன்.